மார்க்கெட்டு மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி பிரைமில் ஒரு சின்ன ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கிறதுபடி பார்த்தாச்சுன்னா நிஃப்டி 25,693 இருக்குது. சென்செக்ஸ் 83,580 பாயிண்டில் இருக்குது. வாலட்டைலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், விஐஎக்ஸ், அது வந்து முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பேனிக் இருக்கும் மார்க்கெட்டில், வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அப்புறம் பொதுவாக அவங்க சொல்கிறாங்க 25,500 சப்போர்ட் இருக்குது, 25,700 மேலே போனால் அப்சைடு மூமெண்ட்டு, 25,500 கீழே வந்தால் டவுன் சைடு, அந்த மாதிரி இருக்குது போல். அவங்க டெக்னிக்கல் அனலிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டெய்லி சார்ட் படி பார்த்தா மார்க்கெட்டை ஒரு அப் மூவ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு டுவர்ட்ஸ் 26,000 போகிறதுக்கு இருக்குது. அதனால் பை ஆன் டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற இதில் நமக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமெல்லாம் கொஞ்சம் மைனஸ் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் கீழே இருக்குது, பார்த்து கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் டேர்ன் ஓவரில் இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஐடிசி 315 கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. இந்துஸ்தான் காப்பர் அதிகமாக வால்யூம் நடந்தது. பாரத் ஃபோர்ஜு, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்மு, கெய்ன்ஸு, எல்ஐசி, இதெல்லாம் ஆக்டிவ் ஸ்டாக்ஸு பிஎஸ்சியில். அப்புறம் இதெல்லாம் வேல்யூ மேலே இருந்தது. இதெல்லாம் வந்து வால்யூமில் பார்த்தா வோடஃபோன் ஐடியா, ஐடிசி வேல்யூலேயும் வருது, வால்யூம்லேயும் வருது. அப்புறம் சுஸ்லானு, பிசி ஜுவல்லர்ஸு, ஸ்பைஸ் ஜெட்டு, எஸ் பேங்க், இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஸ்டாக்காக இருக்கும். எந்த ஸ்டாக்லாம் பையிங் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க வெள்ளிக்கிழமையில் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறாங்க. எல்ஐசி, ஹிட்டாச்சி எனர்ஜி, உண்மையிலே கோத்ரே ஃபிலிப்ஸ் பார்த்தேன் நானே, 10% ஏறிச்சு. கன்கார்டு பயோடெக்கு, எம்ஆர்எஃப் நல்ல ரிசல்ட்டு, அதனால் அதுவுமே 8-10% ஏறிச்சு. அன்றைக்கி டேட்டா பர்சன்ட் நல்லாவே ஏறிச்சு, அது தொடர்ந்தே ஏறிட்டு தான் இருக்குது. அன்றைக்கும் ஒரு 6-8% ஏறிச்சு. நைக்கா ஸ்ட்ராங் பையிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதில் 52 வீக் ஹை என்னென்ன ஸ்டாக் அப்படின்னா 83 ஸ்டாக் வந்து 52 ஹை டச் பண்ணியிருக்கு. 107 ஸ்டாக் வந்து 52 வீக் லோ வந்துருக்குனாங்க. அதில் 52 வீக் ஹை வந்த ஸ்டாக்கில் என்னெல்லாம் ஆனால் ஏபிஎல் அப்பல்லோ, கொரோனா ரெமோடிஸ், ஐஓசி, ஜிந்தால் ஸ்டீலு, எஃப்எஸ்என் இ-காமர்ஸ், நைக்கா, அது செயிலு, இன்னொரு கம்பெனி ஷார்டு கிராப்சான். ஸ்டாக் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்த ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் அதோட நேம் சொல்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி லைஃபு. அப்போ ஐடி ஸ்டாக்ஸு நமக்கு தெரியும், ஐடி ஸ்டாக்ஸு 2 நாளாகவே இதாகிட்டு தான் இருக்குது. அந்த ஏஐ டூல் வந்ததுலேருந்து புதுசாக ஒரு ஏஐ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தரோ ஃபோபிக்காதோ அதுக்கு ஒரு நேம் உண்டு. டிசிஎஸ்ஸு, டெக் மஹேந்திரா, அதர் ஸ்டாக்கு கீழே இறங்கினது. பிஎம்எல் அது வந்து அன்றைக்கி நல்லா தான் இருந்தது வெள்ளிக்கிழமை. ரிசல்ட் சரியில்லைன்னு ஒரு 6% கிட்ட நான் பார்த்தேன், மைனஸ் பார்த்தேன். ஒன் மொபிவிக் சிஸ்டம்ஸு, ஈக்லிப்ஸு, சோலார் ஆக்டிவ், ட்ரக்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சிஎல் எஜுகேட், இது எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. சென்டிமெண்ட் மீட்டர் ஃபேவர் பியர்ஸ், அதாவது அவங்க கரடிகளுக்கு ஷார்ட் போகிறாங்கள்ல, அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஆனாலும் அந்த ஹெவி வெயிட்ஸில் ட்ரெண்ட்டு, மேக்ஸ் ஹெல்த் கேர், டாடா ஸ்டீல், அதை வந்து மார்க்கெட்டை அப்போர்டு புல் பண்ணுது போல் மேல் நோக்கி. அதனால் அதில் வெள்ளிக்கிழமை இதை வச்சு சொல்கிறாங்க அவங்க. 4,359 ஸ்டாக்கில் பிஎஸ்சியில் ஃப்ரைடேயில் 1,885 ஸ்டாக் அட்வான்ஸில் இருந்தது. 2,309 ஸ்டாக் வந்து டிக்ளைன், 165 ஸ்டாக் வந்து அன்சேஞ்சடாக இருந்தது. இதுதான் இப்போது பார்த்த நியூஸு. அடுத்த நியூஸ் இருக்குன்னு பார்த்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.